ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முள்ளங்கி கோலா உருண்டை சேர்க்குறோம். நீங்கள் கோலா உருண்டை ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, ஏன் கோழிக்கறியோட செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது மாதிரி செஞ்சுருக்கீங்களா? வாங்க எப்படின்னு ட்ரை பண்ணுவோம். முள்ளங்கி நல்லா தோலை சுவி துருவிக்கங்க. அதில் உப்பை போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நம்ம ஏன் இந்த செய்கிறோம்னா, நம்ம வந்து கோலா உருண்டைக்கு மசாலா அரைக்கும் இதை இப்படியே சேர்த்தோம்னா தண்ணியாக போயிடும். அதுக்காக தான் இது 5 நிமிஷம் இருக்கட்டும். வாங்க குழம்புக்கு ரெடி பண்ணுவோம். ஒரு கடாயில் வந்து வெந்தயத்தையும் சோமை பொரிய விட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி மிக்ஸி ஜார் சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை வச்சு தான் செய்ய போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச அப்புறம் வெந்தயம் சோமை பொரியட்டும். அதோட வெண்டைக்காய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஊற வச்சோம் பார்த்தீங்களா, முள்ளங்கி நல்லா ஊறிச்சு. அது தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துங்க. எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 பச்சை மிளகாய், நல்லா தக்காளியை வதக்கிக்கோங்க. அதோட கரைச்சி வச்ச புளி, அதுக்கப்புறம் அரிசி கழுவி தண்ணி, உப்பை போட்டு மூடி வச்சுங்க. அது கொதிக்கட்டும். வாங்க கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணுவோம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு வெங்காயம், தேங்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. குழம்புக்கு தேவையான 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த முள்ளங்கியும் அதில் சேர்த்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பொட்டுக்களை சேர்த்து நல்லா பிணைஞ்சு நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா முள்ளங்கி கோலா ரெடி. இது குழம்புல சேர்த்து சும்மா கருவேப்பிலை தூம்னா ரெடி.